தாம்பரம் சிஎம்டி லிமிட்ல தாம்பரம் கார்பரேஷன் அண்டர்ல வர ஒரு லேஅவுட் சார். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான லொகேஷன் அமைஞ்சிருக்கு சார். இது தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தும் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தும் ஹார்ட்லி 3.7 கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கிறதா. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா பாருங்க, அவுட்டர் ரிங் ரோட் 400 அடி ரோடு அப் டு மீஞ்சூர் வரைக்கும் போகும். அப்படியே லெஃப்ட் எடுத்தீங்கன்னா புது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு உங்களை விட்டுருவோம். வெறும் 6 கிலோமீட்டரில் ஹார்ட்லி வந்து 6 மினிட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணிடலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தாம்பரம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஹார்ட்லி 3.7 கிலோமீட்டர் ஒரு 5 to 6 மினிட்ஸில் வந்து இங்கேருந்து ட்ராவல் பண்ணிடலாம். ஸோ நம்ம இன்னர் ரிங் ரோட், அவுட்டர் ரிங் ரோட், இன் பிட்வீனில் நம்ம எம்டிசி போகிற ரோட்ல இருந்து ஹார்ட்லி ஒரு 500 மீட்டர்ஸில் தான் வந்து இந்த சைட் லொக்கேட் ஆகிருக்குது. சார் இதில் என்ன சார் ஆஃபர் கொடுத்துருக்கீங்க? இந்த வீடியோ பார்த்து கால் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறோம் சார். ஆஃபர் கொடுக்க ரெடியாக இருக்காரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிராவல் வித் பாலா. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ஒரு புது ப்ராஜெக்ட் வந்திருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எங்கே இருக்குன்னா தாம்பரத்தில் ஜஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸில் நீங்கள் ரீச் ஆகிடலாம். ஸோ இந்த சைட்டுக்கு நம்மளை இன்வைட் பண்ணது யாருன்னா வேல்யூ ரியாலிட்டி. ஆல்ரெடி அவங்க நம்மக்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் நம்ம இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து புது ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. அதை நம்ம அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நிறைய ஆஃபர்ஸு அண்டு உங்களுக்கு வந்து ப்ரைஸு, சைஸு, உங்களுக்கு லொகேஷன் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். ஸோ நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா நாம் போகிற வீடியோ நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், சைட்டில் தான் இப்போ நிற்கிறோம். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், சைட்டை பார்த்தீங்களா, பிளாக் டாப் ரோடு 24 ஃபீட் ரோடு இருக்குது. ஸோ ஆர்வா கார்டனில் நம்ம இருக்கோம். ஸோ இதை பற்றி தெளிவான டீட்டெயில்ஸு ஸோ எல்லாமே நமக்கு ஷேர் பண்ண போகிறாரு. யாருன்னா நம்ம லாபான் சார், டைரக்டர் லாபான் சார் நம்ம இன்வைட் பண்ண போகிறோம். சார் வாங்க சார். எப்படி இருக்கீங்க? சூப்பராக சார். சூப்பர் சார், சூப்பர் சூப்பர் சூப்பர். அதாவது உங்களை பார்த்தோன்னே லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான் அந்த வைப் வந்து குறையவே இல்லை சார். சார் அது கம்பெனி வளர்ப்பு சார். அப்படி அதாவது சார் சில பேர் வந்து பார்க்கும்போதே இவங்ககிட்ட வந்து நம்ம சொல்கிறது வந்து பக்காவாக இருக்கும். அதுமாரி தரமான ஒரு வார்த்தை, மக்களுடைய அன்பும் பேராதரவும் கம்பெனியோட எம்டியோட ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால எப்பவுமே ஆல்வேஸ் வந்து ஹாப்பி தான். ஃப்ரெண்ட்ஸ், லாபன் சார் லாஸ்ட் டைம் உங்களுக்கு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம அதே தாம்பரத்தில் பண்ணோம். ஸோ அந்த ப்ராஜெக்டும் இன்னைக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ புது ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்திருக்கோம். சார் இதில் என்ன சார் ஆஃபர் கொடுத்துருக்கீங்க? இன்னும் ஒரு பிரம்மாண்டம் இருக்குங்க. கண்டிப்பாக சார், இதில் ஆஃபரை வந்து இந்த வீடியோ பார்த்து கால் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறோம் சார். ஸ்பெஷல் ஆஃபர்? ஆமாம், அது கால் பண்ணுறவங்களுக்கு கால் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர். இல்லை சேனலில் சொல்லிட்டு கால் பண்ணி ஸ்பெஷல் ஆஃபர் அதை சொல்லுங்க. நாங்கள் உங்கள் சேனலில் பார்த்துட்டு வந்திருக்கோம், உங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கோம், ஸ்பெஷலாக ஆஃபர் பண்ணி கொடுங்கன்னா நிச்சயமாக பண்ணி கொடுக்குறேன் சார். கேட்டிங்களா வியூவர்ஸ்? சார் சொன்னது, அதாவது ஆஃபர் கொடுக்க ரெடியாக இருக்காரு சார். இந்த சைட்டை பார்க்கும்போது எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, பயங்கர பிரமாண்டமாக இருக்குது. சைட்டோட டிஸ்டன்ஸு, இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு மக்கள் சொன்னீங்க நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சார், இது வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் சிஎம்டி லிமிட்டில் தாம்பரம் கார்பரேஷன் அண்டரில் வர ஒரு லேஅவுட் சார். இது ஒன் ஆஃப் த நம்ம வேல்யூ ரியாலிட்டியினுடைய லேஅவுட். இது இந்த சைட்டுக்கு பேர் வந்து ஆரவ் கார்டன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு சார். இது தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தும் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தும் ஹார்ட்லி 3.7 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கிறதா நம்ம வேல்யூ ரோட்டில் ஆரவ் கார்டன். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அவுட்டர் ரிங் ரோட் 400 அடி ரோடு அப் டு மீஞ்சூர் வரைக்கும் போகும். அப்படியே லெஃப்ட் எடுத்தீங்கன்னா புது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு உங்களை விட்டுருவோம். வெறும் 6 கிலோமீட்டரில் ஹார்ட்லி வந்து 6 மினிட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணிடலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தாம்பரம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஹார்ட்லி 3.7 கிலோமீட்டர் ஒரு 5 to 6 மினிட்ஸில் வந்து இங்கேருந்து ட்ராவல் பண்ணிடலாம். ஸோ அதே போல் வந்து பெருங்குளத்தூர்லேருந்து மதுரை பைபாஸ் வந்து போகுது. ஸோ நம்ம இன்னர் ரிங் ரோட், அவுட்டர் ரிங் ரோட், இன் பிட்வீனில் நம்ம எம்டிசி போகிற ரோட்ல இருந்து ஹார்ட்லி ஒரு 500 மீட்டர்ஸில் தான் வந்து இந்த சைட் லொக்கேட் ஆகிருக்குது. இது பார்த்தீங்கன்னா 1 ஏக்கரில் 36 பிளாட் போட்டிருக்கோம் சார். இதை மேற்கொண்டு கேளுங்க சார், சொல்கிறேன் சார். அதாவது நான் இந்த சைட்டுக்கு வந்தோன்னே இப்படி திரும்பி பார்த்தோன்னே என்னடா நம்ம பைபாஸ் இவ்வளோ பக்கத்தில் இருக்குது. அது மக்களுக்கு வந்து இந்த இடத்துல இவ்வளோ பைபாஸ் பக்கத்தில் இது மாதிரி ஒரு நல்ல லேஅவுட் கிடச்சிருக்கும் போது சூப்பர் சார். இது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சைட்லேருந்து இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பைபாஸ் வண்டலூருக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸில் போயிடலாம். அப்படிதானே சார்? 20 மினிட்ஸ் கிடையாது சார். இங்கே 6 கிலோமீட்டர் தான். மேலே யாருன்னா 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹார்ட்லி வந்து 5 to 6 மினிட்ல வந்து போயிடலாம். அது பக்கத்தில் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தான் நான் சொல்றேன். இந்த ரோடு டவுன் இறங்குறதே கிளம்பாக்கத்துல இறங்குது. அப்படியே பஸ் ஸ்டாண்டு தான். அங்க இருந்து சவுத் ஜோன் போறவங்க அப் டு கன்னியாகுமரி வரைக்கும், சேலம், கோயம்புத்தூர்,
ஊட்டி வரைக்கும் இந்த வேளாங்கண்ணி வரைக்கும் எல்லாத்துக்குமான பஸ்ஸு டெர்மினஸ் இப்போ அங்கே தான் ஆப்ரேட் ஆயிருக்குது. அதாவது நம்ம இடத்துல இன்னைக்கு இடம் வாங்குறவங்களுக்கு கேளாம்பக்கம் போகிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஹார்ட்லி வந்து 5 மினிட்ஸில் அங்கே போய் ரீச் ஆகிடலாம். இல்லை நான் கார்பரேஷனில் தாம்பரம் போகணுன்னா அங்கேருந்து இங்கேருந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ், ஏன்னா சிட்டிக்குள்ளே போகிறதுனால 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்து நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனோ பஸ் ஸ்டாண்டோ ரீச் ஆகிடலாம் சார். சூப்பர் சார். அதாவது கிளம்பாக்கத்தில் போட்டாங்களே, நம்ம இப்படி போட்டு ரொம்ப கஷ்டமாக நினைக்கிறவங்களாம் இன்னைக்கு இங்கே இடம் வாங்கினாங்கன்னா மிகப்பெரிய உங்களுக்கு ஹாப்பியாக இருப்பாங்க சார். ஏன்னா ஸோ இங்கேருந்து வந்து எல்லா கனெக்டிவிட்டியுமே இருக்குது. பக்கத்துலேயே எஸ்எஸ் கிளினிக் ஹாஸ்பிட்டல் இருக்குது, பெட்ரோல் பங்க் இருக்குது, கல்யாண மண்டபம் இருக்குது, பழமுச்சோலை சூப்பர் மார்க்கெட்டுன்னு எவ்ரிதிங் இருக்குது. ஸோ அங்கேருந்து வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. 500 மீட்டர் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸே போனால் வந்து கார்பரேஷன் பஸ்ஸை டச் பண்ணிடலாம். ஸோ அது சரௌண்டிங் ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா. நமக்கு நைபர்ஸ் யாருமே இல்லை, தனியாக இருக்கிற ஏரியாவில் அப்படி கிடையாது. சரௌண்டிங் ஃபுல்லாக ரெசிடென்ஸ் இருக்குது. அதனால் எதை பற்றி யோசிக்காமல் இங்கே நம்ம இடம் வாங்கலாம் சார். நான் சைட்டுக்குள்ளே வந்தோன்னே ஃபஸ்ட்டு நான் பார்த்தது, நான் சுற்றி பார்க்கும்போது வீடுங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. பக்கத்துல இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வேற பக்கத்துல போயிட்டு இருக்கு, நியூலி கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. அதோட பியூட்டி பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா சோ மெட்ரோ ஓவர் வாட்டர் டேங்க் கட்டுறாங்க. சோ இந்த லொகேஷனுக்கு மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் ஈஸியா சீக்கிரம் வந்துடும். அதனால தண்ணி பிரச்சனை கிடையாது சார். தண்ணி பிரச்சனை கிடையாது. மழை வந்து தண்ணி பிரச்சனை இருக்குமா? கண்டிப்பா சார். என்னன்னா மழை வந்து பெரிய வெள்ளம் வந்தப்போ இங்க தண்ணி வந்தது வாஸ்தவம் தான், இல்லைன்னு யாராலையும் மறுக்க முடியாது. ஆனா இப்ப கவர்மெண்ட் எடுத்துற ஆக்ஷனால பாருங்க, இன்னைக்கு நவம்பர் 17 தண்ணிக்கு நைட்டு மழை பொழிஞ்சது, நேற்று மழை பொழிஞ்சது. இவ்வளோ மழைகளையும் தான் வந்து நீங்கள் ஷூட்டு எதுன்னு மழைகளை எடுக்கலான்னு தான் வந்தோம். பாருங்க எப்படி இருக்குன்னு. தண்ணி இல்லை தான். ஸோ தண்ணி இங்கே ஸ்டாக்னோ லாகிங்கோ இந்த லொக்கேஷனில் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி அவுட்டர் ரிங்கோட பக்கத்துலேயே கொடுக்குறீங்க, இன்னர் ரிங்கோட பக்கத்துலேயே இருக்குது. 20% பஸ் போகிற வசதி இருக்குதா, பெட்ரோல் பங்கு, ஹாஸ்பிட்டலு, ஸ்கூல் நீங்கள் சொன்னலாம் கரெக்டாக இருக்குன்னு வந்து ஒன்ஸ் செக் பண்ணுங்க. ஏன்னா அந்த வீடியோ வந்து உலகம் பூரா பார்ப்பாங்க. நிறைய பேருக்கு இந்த இடத்துடைய ஒரு ஜியாகிரபிக்கல் ஸ்ட்ரக்சர் தெரியாமல் இருக்கலாம். இது வந்து தாம்பரம் டு கிஷ்கிந்தா போகிற வழியில் 500 மீட்டர் மெயின் ரோட்லேருந்து இருக்கிற ஒரு சைட்டு. சைட் நேம் ஆரவ் கார்டன். நம்ம சைட்டில் என்ன ஆஃபரு, என்ன ப்ரைஸு, முக்கியமாக மக்களுக்கு வந்து இஎம்ஐ ஆப்ஷன், லோன் இதுமாரி ப்ரொவைட் பண்ணுறதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் தருவாங்க அதெல்லாம்? நிச்சயமா சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடு, அதாவது ரோடு ஃபேஸில் அப் டு செங்கல்பட்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு ஃபேஸில் வந்து ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா 3000, 4000 அப் டு, அதாவது சிங்கப்பெருமல் கோயிலாக இருக்கட்டும், மறைமல் நகர், குடுவஞ்சேரி, இப்போ இது புத்தேரி, எந்த ஏரியாவில் எடுத்துட்டாலுமே வந்து மெயின் ரோட்லேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரேட்டு 4000, 3500, 4000, 4500 இப்படி கம்பெனியோட நேம்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம இங்கே தாம்பரம் கார்பரேஷனில் பஸ் ஸ்டாண்டில் இருந்தும் ரயில்வே ஸ்டேஷனில் ஹார்ட்லி அதிகபட்சம் 4 கிலோமீட்டர் தூரத்தில் மெயின் ரோடுலேருந்து, அதை பாருங்க, அதான் மெயின் ரோட்லேருந்து 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம வந்து இந்த லேஅவுட் போட்டிருக்கோம். வர்றவங்க ஏன் திரும்ப சொல்கிறேன், நான் ஓப்பன் சேலஞ்சாக சொல்கிறேன், அவுட்டர் ரிங் ரோடுக்கு பக்கத்தில் 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு லேஅவுட் போட்டிருக்காங்க. விசாரிங்க. 5500 ரூபா ரேட்டு, லேண்டோடைய ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 5500 ரூபா ரேட்டு. ஒன்றும் இல்லை, நம்ம காம்பவுண்டுக்கு பின்னாடி இன்னொரு லேஅவுட் இருக்கு, பக்கத்துல இருக்கு. 4000 ருபீஸ் அவங்க வந்து சார்ஜ் பண்றாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. அதே லேண்டு பக்கத்து காம்பவுண்ட் தான் குறுக்க. ஆனா நாம கொடுக்குற ரேட்டு ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா 3499. ஒன்லி 3499க்கு நாம வந்து இந்த பிளாட்டை கொடுக்குறோம். இன்னொரு விஷயம், கவர்மெண்ட் ரேட் இங்க ரிஜிஸ்டர் பண்ற ரேட் பாத்தீங்கன்னா 3030 ரூபா, 3030 ருபீஸ் வந்து கைட்லைன் வேல்யூ. அதுக்கு 9% வந்து நம்ம ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும். ஸோ பிளாட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 22க்கு 40 அந்த ரேஞ்சில். ஸோ 880 ஸ்கொயர் ஃபீட். ஏன்னா சிஎம்டியில் பொறுத்தளவுக்கு 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே தான் பிளாட்டை எடுக்கணும். அப்போ தான் பிளானிங் அப்ரூவல், ஹவுசிங் அப்ரூவல் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ 800 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை வந்து 28 lakhs சம்திங் தான் பிளாட் காஸ்ட் வந்துடுது. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷனோட சேர்த்து ஒரு 30-31 lakhsக்குள்ளே வந்துட்டு உங்களால் வந்து இங்கே ஒரு பிளாட்டை எடுத்துட முடியும். மேலே வந்து எல்லாம் சேர்த்து ஒரு 25 lakhs நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா ஹார்ட்லி 55 லட்சம் ரூபாயில் தாம்பரம் கார்பரேஷன் லிமிட்டில் உங்களால் ஒரு சொந்த வீடு வாங்க முடியும். அதுக்கு வேல்யூ நோட்டீஸ் சப்போர்ட் பண்ணும் சார். சூப்பர் சார். இப்போ இது இவ்வளோ விஷயம் சொன்னீங்க. இப்போ என்கிட்ட வந்து ஒரு 5 லட்ச ரூபா இருக்கு சார், வந்தால் இங்கே ஏதாவது ஒரு இடம் வாங்கி. சூப்பரான கேள்வி கேட்டீங்க சார். நாம் எல்லா நேஷனல்ஸ் பேங்க்லேயுமே வந்து டைப் வச்சுருக்கிறோம். ஸோ எஸ்பிஐ, எல்ஐசி, டாடா கேபிட்டல், ஹெச்டிஎஃப்சி, ஐடிபிஐன்ற பேங்க்ல எல்லாமே நம்ம வந்து இந்த ஒட்டுமொத்த ப்ராஜெக்டோட டாக்குமெண்ட்டும் கொடுத்து ப்ராஜெக்ட் ஃபண்டிங் அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கோம். சூப்பர். அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம சொல்ற மார்க்கெட் வேல்யூ 3499க்கு
90% வரைக்கும் லோன் பண்ணி தரோம். 90% லோன். நீங்க ஹேண்ட் கேஷ் வந்து ஒரு 3 to 4 lakhs வச்சிருந்தா, அதான் ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் சேர்த்து சொல்றேன். ஓகே. நீங்க அட்வான்ஸ் பிளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் சேர்த்து ஒரு 3 to 4 lakhs கையில இருக்குது, உங்களால இஎம்ஐ கட்ட முடியும் அப்படின்ற ஆப்ஷன்ல நம்ம 90% வந்து லோன் வாங்கி தரோம். உங்களுக்கு கஸ்டமருக்கு நாங்கள் அந்த அளவு சப்போர்ட் பண்றோம். இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு நாங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம். வீடு கேட்டால் வீடும் கட்டி கொடுக்குறோம் சார். இந்த லோன் ஆப்ஷன் வீடோட சேர்த்து கூட பண்ணலாமா? கண்டிப்பாக வீடோட சேர்த்து பண்ணலாம் சார். ஏன்னா வீடோட சேர்த்து பண்ணுறோம். ஏன்னா இடம் வாங்குறவங்க ஜஸ்ட் மேலே ஒரு 25 lakhs போட்டால் வீடு தாராளமா. அதனால நம்ம வீடும் சேர்த்து கட்டி கொடுக்குறோம். உங்களுக்கு லோன் பண்ணி கொடுக்குறோம். நாங்கள் தான் கட்டி கொடுக்கணும் கம்பல்சன் கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்டால் நாங்கள் கட்டித்தரோம். இல்லை உங்களுக்கு தேவையானது நீங்கள் வச்சு கட்டிக்கலாம். நம்ம டாப்அப் லோனும் வாங்கி தரோம். உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கி தரோம் 90%. பிளாட்டு வாங்குறதுக்கும் 90% லோன் வாங்கி தரோம். சூப்பர் சார். இது மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணா போதும் சார், நம்ம கம்பெனி தேடி. கண்டிப்பா சார், அவங்களுடைய சப்போர்ட்னால தான் சார் நம்ம இந்த அளவு வளர்ந்துருக்கிறோம். அவங்களும் நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறோம். அதனால கண்டிப்பாக அவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருப்போம். இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் நம்ம சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு அழகான ஒரு பிளாட்டை வாங்கி கொடுத்து வீடும் கட்டி கொடுக்குறோம். சரௌண்டிங் ஃபுல்லாக குடியிருப்பில் இருக்கிறதுனால இங்கே தண்ணி பிரச்சனை கிடையாது. ஓவர் வாட்டர் டேங்க் வந்துருச்சு, மெட்ரோ வாட்டர் வந்துருச்சு. அதனால தண்ணி பிரச்சனை இருக்காது. நம்பி வாங்க, சந்தோஷமாக வீடு கட்டிட்டு குடியிருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சைட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம லாபன் சார் உங்களுக்கு சொல்லியிருப்பார். ஸோ இதுமாரி ஒரு சைட்டு, அதாவது வந்து தாம்பரத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 20 minutes சைட்டை ரீச் பண்ணிடலாம். அதேமாரி நீங்கள் வந்து வண்டலூர் போனால் பைபாஸ் ரீச் ஆகணுன்னா ஜஸ்ட் 200 மீட்டர் தூரத்தில் அந்த பைபாஸ் ரோட் இருக்குது. ஸோ இதுமாரி ஒரு நல்ல ஒரு சைட்டு அமைஞ்சிருக்கு. ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்பிளே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணி லேஅவுட்டை புக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா நெக்ஸ்ட் நல்ல ஒரு ப்ராஜெக்ட் ஸோ நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் 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 ஃப்ரெண்ட்ஸ்.